பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? ரொம்ப உஷ்ணமான நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய தேவன், அவருடைய வார்த்தை ஒரு குளிர்ச்சியான தென்றலாய் நம் வாழ்வை தழுவி கொண்டு இருக்கிறதல்லவா? இன்னைக்கும் அருள்நாதர் இயேசு நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தோடு நம்மை சந்திக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். தேவனாகிய கர்த்தர் கிதியோன் அப்படிங்கிற அந்த பராக்கிரமசாலியை பார்த்து சொல்லிய வசனங்கள் தான் இவை. கிதியோனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பு? இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் அப்படிங்கிற அந்த எதிராளி கூட்டத்தில் இருந்து ரட்சித்து அவங்கள காத்துக்கொள்ளணும். அந்த பொறுப்பு உனக்கு தான் கிதியோன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். கிதியோன் என்ன சொல்றாரு? அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் பலனற்றவன், அந்த பலன் எனக்கு கிடையாது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ கிதியோன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் அனுப்புனேன்னா நீ பலன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா என்னுடைய பலன் எந்த இடத்துல உனக்கு பலவீனம் காணப்படுதோ அந்த இடத்தை நிரப்பிரும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம அருள்நாதருடைய கிருபை என்ன தெரியுமா? நமக்கு எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ, எந்த இடத்துல நம்ம குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த இடத்தை அவருடைய பலத்தால் அவர் நிரப்பி விடுவார். அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நாம் குறைவற்றவர்களாய் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் தான் எப்பவும் காணப்படுவோம். நம்முடைய ஹெல்த் வைஸும் சரி, நம்முடைய வாழ்வின் எந்த ஒரு பகுதியானாலும் சரி, அவருடைய பலத்தால் நம்முடைய பலவீனம் மறைக்கப்பட்டுரும். பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு ஜாபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறாரா, ஆனால் அது செய்கிறதுக்கு பலனற்று இருக்கீங்களா? நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ணி வர முடியலையா? தேவனே, நீங்கள் தானே இந்த ஸ்கூலுக்கு என்ன அனுப்புனீங்க, ஆனால் என்னால் ஷைன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறீங்களா? காலேஜில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த கோர்ஸில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியாக வெளியே வர முடியலையா? அல்லது உங்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறார்களா? கர்த்தர் கொடுத்த திருமணம் தானே, வாழ்க்கை ஏன் எனக்கு வெற்றியாக இல்லை, என்னால் ஏன் நல்ல பலத்தோடு செயல்பட முடியல, எப்பவும் ஒரு பலவீனம் என்னை தாக்கி கொண்டிருக்குதே அப்படின்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, எங்கு இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட், கடினமான ப்ராஜெக்டை உங்க கையில கொடுக்கப்பட்டிருந்தாலும் பிரியமானவர்களே, தேவனுடைய பலத்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் காரியங்களை செய்து வெற்றி பெற முடியும். நம்ம எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. உன் பலவீனத்தில் என் பலன் அந்த இடத்தை நிரப்பிடும் மகனே, நீ கவலைப்படாத, உனக்கு இருக்கிற பலத்தோட உன் வாழ்க்கையை சந்தோஷமா நீ எதிர்கொண்டு போ, நிச்சயமா நான் உனக்கு வெற்றி கொடுப்பேன்னு சொல்றாருங்க. இன்னைக்கு கிதியோனுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கும் சொல்லுகிறார். நல்ல ஒரு நம்பிக்கையோடு கூட அவரை நம்பி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செய்து முடிப்பீங்க, கண்டிப்பாக முடிப்பீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுடைய லைஃப் வெற்றியாக இருக்கும். உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் எடுத்திருக்கிற கோர்ஸில் நல்ல ஒரு சக்ஸஸ், வெற்றி உண்டாகும். உனக்கு புரியாத அந்த பாடத்தை கர்த்தர் புரிந்து கொள்ளும்படி செய்வார். பெற்றோராகிய உங்களுக்கு இந்த உத்தரவாதத்தை இன்னைக்கு தேவன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு கூட அவரை நம்பி முன்னேறி செல்லும் போது அவர் கூடவே இருப்பார்.
அவர் நம்மை அனுப்பி வைக்கிற இடத்துல நமக்கு கட்டாயம் வெற்றிதான், அது நிச்சயம். ஆதலால் நம்ம சந்தேகப்படாம அவருடைய நாமத்தை நம்பி முன்னேறி செல்வோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, அப்பா, எங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நாங்கள் முன்னேறி செல்லணும். எங்கள் பலவீனத்தில் உங்கள் பலன் எங்களை பூரணப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசியிருக்கீங்க ராஜா. நீங்கள் கூட இருந்தா நாங்கள் வெற்றி மேலே வெற்றி எடுப்போம். அப்பா, எங்களுடைய வேலைகளில், ப்ராஜெக்ட்ஸில், எங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களில், எங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி உள்ளவர்களாய் காணப்பட உம்முடைய பலன் எங்களை பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.